ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூஸ் ஒரு ஆள் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆளுக்கு வந்து மணி சென்ட் பண்ணியிருந்தேன் கூகுள் பே மூலமாக. அவர் வந்து திரும்ப அந்த மணி சென்ட் பண்ண அந்த சாட் மூலமாகவே திரும்ப சாட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதனால் அந்த சாட்டை வந்து என்னால் லாக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது சாட்டை மட்டும்தான் லாக் பண்ணணும், நான் வந்து அவருக்கு பேமெண்ட் பண்ணணும், அவர் பேமெண்ட் பண்ணுறது எனக்கு ரிசீவ் ஆகணும், பட் அந்த சாட் மட்டும் லாக் பண்ணணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்ட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அது கண்டிப்பாக நமக்கு வழி இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு ஆளோட சார்ட்டை மட்டும் நம்ம எப்படி வந்து லாக் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட நம்ம வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம சாட் லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட கூகுள் பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் யாரோட சார்ட்டை வந்து லாக் பண்ணணுமோ அந்த சார்ட்டை வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் அவங்களுக்கு பண்ண சார்ட்டு, அந்த மாதிரி அவங்களுக்கு மணி சென்ட் பண்ணது, ரிசீவ் பண்ணது எல்லாமே வந்து ஒன் பை ஒன் அவங்களுக்கு ஷோ ஆகும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐக்கான் வந்து காட்டும். ஸோ அவங்க டிபி வச்சுருந்தாங்கன்னா ஃபோட்டோ இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி அவங்களோட நேமோட ஃபஸ்ட் லெட்டர் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். சார்ட்டு, பிளாக், ரிப்போர்ட் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம பேமெண்ட் ரிசீவ் ஆகணும், சென்ட் பண்ணணும், பட் அந்த சார்ட் மட்டும் லாக் ஆகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் சார்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனுக்கு எண்டில் ஒரு எனேபிள் பட்டன் இருக்கும், அது எனேபிளில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து டிசேபிள் பண்ணி விட்ருங்க. டிசேபிள் பண்ண உடனே இந்த மாதிரி டேன் ஆஃப் அப்படின்னு கேட்கும். டேன் ஆஃப் கொடுத்துருங்கன்னா உடனே வந்து அந்த சார்ட் வந்து டேன் ஆஃப் ஆயிரும், எனேபிள் வந்து டிசேபிள் ஆயிரும். டிசேபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்து அவரோட சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. கீழே பார்த்தீங்கன்னா பே ரெக்வஸ்ட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். இதே மாதிரி தான் அவருக்கும் வந்து அவர் வந்து சாட் பண்ண முடியாது. பே ரெக்வஸ்ட் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அவரும் உங்களுக்கு எந்த எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு சாட் மூலமாக எந்த ஒரு மெசேஜும் எதுவுமே பண்ணி தொந்தரவு பண்ண வேண்டிய வாய்ப்பு இருக்காது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் ஒரு ஆளோட கூகுள் பேயில் ஒரு ஆளோட கான்டாக்டில் எப்படி சார்ட்டை வந்து லாக் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தோம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.